தலைவனை ஜெபிப்போம், ஜெபித்து ஆரம்பிப்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த ஜெப வேளையிலே கர்த்தாவே, ஜெபிக்க வந்திருக்கிற எங்களையும் இன்னும் ஆன்லைன் மூலமாக கூடி வந்திருக்கிற ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, நாங்கள் ஒன்று கூடி ஜெபிக்க அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நீர் கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். ஜெபிக்க வேண்டியபடி ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தருவீராக. ஜெபத்தின் மூலமாய் எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாறுதல்களையும் எங்களுடைய உலகத்தில் பெரிய மாறுதலையும் கொண்டு வர எங்களுக்கு உதவி செய்வீராக. உடைய வார்த்தையின் அடிப்படையில் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை செய்தணும். உடைய சீஷர்களுக்கு கற்றுத்தந்தது போல எங்களுக்கு கற்றுத்தாரும். உமக்கு எல்லா கனம் மகிமை துதி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம் கூடி வந்து ஜெபிக்கிறது மட்டுமல்ல, ஜெபத்தை குறித்து கொஞ்சம் போதிச்சு ஜெபிக்கவும் செய்கிறோம், ப்ராக்டிஸ் பண்ணுறோம், கற்றுத்தருகிறோம், ஜெபிக்க கற்றுத்தருகிறோம். ஜெபிக்க கற்றுத்தருவதுங்கிறது சபையினுடைய ஒரு வேலை. வேற என்ன வேலை சபைக்கு? இது செய்யணும். கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறது மட்டும் இல்லை, ஜெபிக்கவும் கற்றுத்தர வேண்டும். அதனால தான் இதை ரொம்ப சீரியஸாக எடுத்து நம்ம செய்கிறோம். இந்த ஜெபிக்கிறதுல ஒரு பர்டிகுலர் மெத்தடு யூஸ் பண்ணுறோம். என்ன மெத்தடு? வசனத்தையே ஜெபமாக ஏறெடுப்பது. வசனத்தையே ஜெபமாக எடுக்கும்போது சங்கீத புஸ்தகம் அதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. ஏனென்று சொன்னால் சங்கீதம் எப்படிப்பட்ட புஸ்தகம்னா, அந்த காலத்தில் ஜனங்கள் ஜெபிக்க பயன்படுத்தின புஸ்தகம். ஏன்னா அவைகள்லாம் ஜெபங்கள், கர்த்தரிடத்திலே பாடும்படியாக எழுதப்பட்ட ஜெபங்கள். அப்போ ஜெபிக்கிறதுக்கு இதை பயன்படுத்தினார்கள் மக்கள். எல்லாம் பார்த்திங்கன்னா, முக்கால்வாசி எல்லாம் பார்த்திங்கன்னா நேராக தேவனத்திட ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களாக இருக்கிறது. அது நமக்கு ஒரு நல்ல கைடாக இருக்குது. ஜெபங்களை எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணலாம், எப்படி ஜெபிக்கலான்றது ரொம்ப நல்ல கைடாக இருக்குது. இந்த கைடு ஏன் முக்கியம்னா, ஜெபத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, ஜனங்களுக்கு ஜெபிக்கலான்னா ஒரு அரை மணி நேரம் ஜெபிக்கலான்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு பிறகு 3 நிமிஷத்துக்கு பிறகு என்ன ஜெபிக்கிறதுன்னு நிறைய பேருக்கு தெரியல. என்ன ஜெபம் பண்ணுறது அப்படின்னு. ஏதாவது ஒரு பெரிய ப்ரேயர் ரிக்வஸ்ட்டு ஏதாவது லிஸ்ட்டு மாதிரி கொடுத்து ஒரு பேராக கொடுத்து ஒரு 50 பேரை கொடுத்து ப்ரேயர் ஜெபம் பண்ணோன்னா அது சொல்கிறதுக்கே நேரம் சரியாக போயிடும். மற்றபடி அந்த மாதிரி வரிசையாக ஒரு பெரிய ப்ரேயர் ரிக்வஸ்ட் இல்லைன்னா ஜெபிக்கிறது எப்படின்னு தெரியாது. நம்முடைய பிரயோஜனத்துக்காக, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக ஜெபிக்கிறதுன்னு அப்படின்னு தெரியாது. ஊர் உலகத்துக்கெல்லாம் ஜெபிச்சுட்டு கடைசியில் நமக்காக எப்படி ஜெபிக்கிறது, அப்புறம் தேவனுடைய சித்தத்தை எப்படி இந்த பூமியில் நிலைநாட்டுவதற்காக ஜெபிப்பது, இதெல்லாம் ஒன்றும் தெரியாமல் போயிடுது. அதுக்கு தான் இந்த வசனங்கள் நமக்கு ரொம்ப உதவுது. இந்த வசனங்கள் சங்கீதத்தில் மட்டும் இல்லை, மற்ற எல்லா பகுதியும் கூட யூஸ் பண்ணலாம், ஜெபத்துக்கு என்று யூஸ் பண்ணலாம். ஆனால் இது ஜெபமாகவே இருக்கிறபடினால இதை மாடலாக வச்சு நாம் ஜெபத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். இதில் 60 சங்கீதங்களை ஏற்கனவே முடிச்சிட்டோம். 60 சங்கீதங்களை படித்தோம் இல்லையா? இன்றைக்கு 61ஆம் சங்கீதத்துக்கு போவோம். நடுவில் ஒரு சின்ன கேப் விட்டுட்டோம் சம்மருக்கு. ஆகவே 61ஆவது சங்கீதத்துக்கு போவோம், திருப்பிக் கொள்வோம். 61ஆம் சங்கீதத்தை 8 வசனம் நான் வாசிக்கிறேன் முதல்ல. அதன் பிறகு ஒரு வசனமாக பார்த்து இதன் அடிப்படையில் நாம் ஜெபிக்கிறது எப்படின்னு ஜெபித்து கற்றுக்கொள்வோம். 61ஆம் சங்கீதம். தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய் விடும். நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமாய் இருந்தீர். நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலம் தங்குவேன். உமது செட்டையில் மறைவிலே வந்து அடைவேன். தேவனே, நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர். உமது நாமத்துக்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். ராஜாவின் நாட்களோடே நாட்களை கூட்டுவீர். அவர் வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும். இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றென்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். இதில் முக்கியமான ஒரு லைன் ஒன்று வருது. அது பழைய காலத்து இங்கிலீஷ் ஹிம்ஸ்லேயும் மற்றும் இப்போ வர்ற ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் சாங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா இங்கிலீஷில், அதில் அடிக்கடி வரும். இது ரொம்ப ஃபேமஸ். இதை வச்சு நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. பெரிய ஹிம்ஸ் எல்லாம் இதை பற்றி வந்திருக்குது. அது என்னென்னா, 2ஆம் வசனத்தில் இங்கிலீஷில் அது இப்படி வருது: லீட் மீ டு த ராக் தட் இஸ் ஹையர் தென் ஐ.
எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய் விடும். எனக்கு எட்டாத கன்மலையின் உயரத்தில் என்னை கொண்டு போய் விடும் என்கிற வார்த்தை தமிழில் அது அவ்வளோ பாப்புலர் ஆகலை. இங்கிலீஷில் இது ரொம்ப பிரமாதமாக பாப்புலர் ஆகி நிறைய பேர் இதை லீட் மீ டு த ராக், லீட் மீ டு த ராக்னு நாங்கள் படிக்கிற காலத்திலலாம் நிறையா பாடியிருக்கிறோம். இது பெரிய பாட்டுக்கு ஊக்கமளிக்கிற ஒரு வார்த்தையாக அது அமைஞ்சிருச்சு. அதுதான் இதனுடைய கோர், இதுதான் சென்டர். இந்த தாட்டு தான் இங்கே ரொம்ப சென்டர். என்ன ஜபம் இது? என்னை லீட் மீ டு த ராக் தட் இஸ் ஹையர் தென் ஐ, எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய் விடும்னு ஜபிக்கிற ஜபம் இருக்குது. இது எப்படிப்பட்ட ஒரு ஜபம்? எப்படிப்பட்ட ஜபம்னா, சங்கீதக்காரன் தாவீதின் சங்கீதம் தான் போட்டிருக்கு. சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு கொந்தளிக்கிற கடலை போல ஒரு கட்டுக்கடங்காத ஒரு புயலில் சிக்கி கொண்ட ஒருவனை போல அவன் தன்னை காண்கிறான். வாழ்க்கை சில நேரத்தில் அப்படி அமைஞ்சிருது பாருங்கள், பெரிய புயல் மாதிரி அமைஞ்சிருது. காற்று அடிக்குது, வெள்ளம் வந்து அடிக்குது, அலை மோதுது, சூறாவளி மாதிரி இருக்குது. அந்த காலத்தில் சொல்கிறாங்க, கப்பல்களில் போகிறவங்க, இங்கிலாந்து தேசத்தில் குறிப்பாக கப்பலில் போகிறவங்க நிறைய பேர் அந்த இங்கிலாந்து தேசத்தின் ஓரத்தில் இருக்கிற அந்த கடற்கரை பகுதிகளில் பார்த்திங்கன்னா கப்பல் போய் அங்கே கண்மலைகள் அங்கே கடலுக்கு நடுவில் இருக்குமா பாருங்கள், அது மேலே போய் இடித்து சுக்குநூறாக உடஞ்சி கடைசியில் அதுலேருந்து தப்புறதுக்கே பெரிய பாடாக போய்டுமா. அவன் அந்த கண்மலையை போய் பிடிச்சிக்கிட்டு ஏறுவானான். அதுவும் அந்த புயல்கள் அடிக்கும்போது வந்து காற்று அடித்து அலை மோதி அந்த கற்பாறையின் மேலே மோதுமா. அப்போ மேலே உயரத்தில் போனால் தான் அவன் தப்பிக்கலாம், இல்லைன்னா அடித்து வெள்ளம் இழுத்துட்டு போய்டும். அவனை அந்த அடிக்கிற அடிக்கு இவன் தாங்க முடியாது, அவ்வளோ வேகமாக வந்து அடிக்குமா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை மனதிலே வைத்து கொண்டு எழுதுகிறான். வாழ்க்கை சூழ்நிலை, கடலை அல்ல, கப்பல் சேதத்தை அல்ல, வாழ்க்கை சூழ்நிலையை அந்த மாதிரி ஒரு எண்ணிக்கொண்டு அவன் எண்ணுகிறான், பார்க்கிறான். அவன் பார்த்து அவன் சொல்கிறான், எனக்கு எட்டாத உயரமான கண்மலையினரை கொண்டு போய் விடும். அதாவது உயரமாக போய் அங்கே உச்சியில் போய் உட்காந்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்துலேருந்தும் தப்பிச்சிடலாம். அடிக்கிற அலையிலேருந்து, காற்றுலேருந்து, வெள்ளத்துலேருந்து, இந்த கடலின் சீற்றத்துலேருந்து தப்பிச்சிடலாம். ஆனால் உச்சிக்கு ஏறணுமே, உச்சிக்கு ஏறுறதுக்கு வழி ரொம்ப கஷ்டம், ஏறுறதுக்கு உதவி தேவை. அதனால தான் ஜெபம் பண்ணுறான், எனக்கு எட்டாத கண்மலை என்னை கொண்டு போய் விடும், கத்தாவே என்னை அங்கே கொண்டு போய் விடும் அப்படிங்கிறான். அப்படி சொல்லும்போது உண்மையாகவே கர்த்தரையே கண்மலையாக காணுகிறான் என்பது தான் இங்கே உண்மை. சரி, இதை விளக்குவோம். இந்த சங்கீதத்தை பல விதமாக பிரிக்கலாம். ஆனால் சுருக்கமாக பிரிக்கிறது அப்படின்னா, சிம்பிளாக பிரிக்கிறது அப்படின்னா, இதில் 6 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் சாங், குறுகிய ஒரு சங்கீதம், ரொம்ப ஷார்ட். 6 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1, அவன் எங்கேயோ தூரத்தில் இருக்கிற மாதிரி உணர்கிறான். என்ன சொல்கிறான்? என் இருதயம் தொய்யும் போது, 2ஆம் வசனம் பாருங்கள். முதல் வசனம் சொல்கிறான், என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும்ன்றான், ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே என் ஜெபத்தை கேளுன்றான். என்ன பிரச்சனை? என் இருதயம் தொய்யும் போது, அதாவது உள்ளம் வந்து ரொம்ப டிஸ்கரேஜாக இருக்குது, மனம் விட்டு போச்சு, மனதில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சூழ்நிலைகள் ரொம்ப மோசமாக இருக்குது, பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன்றான். இந்த பூமியின் கடையாந்திரம்னா இங்கிலீஷில் எப்படி வருதுன்னா, ஃப்ரம் த எண்ட்ஸ் ஆஃப் த எர்த் ஐல் கால் அப்பான் யூ அப்படின்றான். எண்ட்ஸ் ஆஃப் த எர்த்னா சிலர் என்ன நினச்சிட்டாங்க, எங்கேயோ வீட்டை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டான் போல இருக்குது. அவன் பல நேரங்களில் ஓட வேண்டியதாகிடுச்சு இல்லையா. சவுலுக்கு பயந்து முதல்ல ஓடினான் ராஜாவாகிறதுக்கு முன்னாடி. ஆனால் இந்த சங்கீதம் எழுதுறதுக்கு முன்னால் ராஜாவாயிட்டான். இப்போ ராஜாவாக இருக்கும்போதும் ஓடினான் சில நேரங்களில். தன்னுடைய மகன் அப்சலோம் அவன்கிட்டருந்து தப்பி ஓட வேண்டியதாக போச்சு. இப்படி பல முறை அவன் ஓட வேண்டியதாகிடுச்சு. ஸோ ஆகவே நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்க, இவன் அதை பற்றி தான் சொல்கிறான். ஓடி ஓடி பழக்கமாகிடுச்சு அவனுக்கு, பல ஆபத்துகளும் தப்புக்கிறதுக்கு ஓடுறதுக்கு போய் ஒளிஞ்சு பழக்கமாகிடுச்சு. அப்படி ஓடும்போது எழுதுனானாக்கும் அது அப்படிங்கிறாங்க. ஆனால் இதை பற்றி இன்னும் சிலர் எப்படி சொல்கிறாங்கன்னா, அதுதான் நான் நினைக்கிறேன். அது என்னன்னா,
இது ஏதோ லிட்ரலாக அவன் வீட்டை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டான், தனியாக இருக்கிறான், எங்கேயோ அறியாத இடத்துல இருக்கிறான் அப்படின்னு இல்லை. என்னென்னா ஒரு மெட்டஃபாரிக்கல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறான்னு நம்புகிறேன். அதாவது உருவகப்படுத்தி பேசுகிறான். இது ஃபுல்லாக உருவகப்படுத்துகிற லாங்குவேஜ் வருது. இந்த சாமில் நிறையா காரியங்களை உருவகப்படுத்துகிறான். அதை பார்ப்போம் நாம். என்ன உருவகப்படுத்துகிறான்? அதான் இப்போ சொன்னேன் இல்லையா? என்ன உருவகப்படுத்துகிறான்னா, ஒரு தனிமையை உணர்றான், கடவுள் அங்கே இல்லைங்கிற மாதிரி உணர்றான், தன்னுடைய பிரச்சனையின் மத்தியில் வாழ்க்கை கொந்தளிக்குது, சீருகிற கடல் போல் இருக்குது வாழ்க்கை, அதில் நடுவில் சிக்கி தவிக்கிறான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எல்லாம் உடஞ்சி போகுது, கப்பல் சேத மாதிரி உடஞ்சி எல்லாம் சுக்கு நூறாக போயிட்டா வெறும் கற்பாறை தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை எண்ணி பார்க்குறான். அவன் சொல்கிறான், கர்த்தாவே அப்படின்னு அந்த நேரத்தில் அது கூப்பிடுறான். பூமியின் கடையாந்திரத்தில் இருந்து நோக்கி கூப்பிடுவேன்னா அதுவும் உருவகப்படுத்தி பேசுகிற ஒரு பேச்சு. பூமியின் கடையாந்திரத்தில் தான் எங்கேயோ ரொம்ப தூரமாக போயிடலாமே, ஒரு 2000 மைல் போயிடல தூரத்தில் எங்கேயோ பூமி அடுத்த எல்லைக்கு போயிடலாமே. பூமியின் கடையாந்திரம்ன்றது ஒரு இதுதான், ஒரு உருவகம் தான்றாங்க. என்னன்றான், கர்த்தாவே உம்முடைய பிரசன்னத்தை என்னால் உணர முடியல, நீர் எங்கே இருக்கிறீர், என் கூட இருக்கிறீரா, உடைய பிரசன்னத்தை எனக்கு உணர முடியல, நீர் எனக்கு ரொம்ப அவசியம், எனக்கு தேவை, இப்போ உடைய பிரசன்னம் எங்கே அப்படின்றான். இப்படி நம்ம நிறைய பேர் நம்ம இப்படி உணர்ந்துருக்கிறோம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளில் நிறைய பேர் நம்ம அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு இருந்திருக்கு. கர்த்தர் எங்கே, இவ்வளோ நடக்குது, கர்த்தரை காணுமே, கர்த்தருடைய பிரசன்னம் எங்கே? வேத வசனத்தில் பல சம்பவங்களை வாசிக்கிறோம் பாருங்கள். இஸ்ரவேல் மக்கள்லாம் எகிப்தில் அடிமைகளாக இருந்தப்போ நிறைய காலகட்டங்களில் யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கடவுள் எங்கே, நம்ம அடிமைகளாக இருக்கிறோம், இத்தனை அடி அடிக்கிறானுங்க, இப்படி வேலை வாங்குறானுங்க, இப்படி துன்புறுத்துறானுங்க, கர்த்தர் எங்கேன்னு அவங்க எங்கேன்னு நினைக்கும் போது கர்த்தர் இன்னும் ரொம்ப கிட்ட இருக்கிறார் அவங்கள்ட்ட. அப்போ தான் கர்த்தர் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறார். இவருடைய விடுதலையை மோசையை பிறக்க வச்சு, ராஜாவை வீட்டிலேயே வளர வச்சு, ராஜாவையே கவுக்க போகிறவனுக்கு ராஜாவே சோறு போட்டு வளர்க்குற மாதிரி திட்டமெல்லாம் போட்டு கடவுள் பிரமாதமாக இவருடைய விடுதலையை ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அப்போ நீங்களும் நானும் கர்த்தர் எங்கே, அவருடைய பிரசனம் இல்லையே, நான் எங்கேயோ கர்த்தருக்கு தூரமாக இருக்கிறேனே, அவருடைய பிரசனத்தை உணர முடியவில்லையேன்னு நினைக்கும் போது நான் சொல்கிறேன், அப்போ தான் கர்த்தர் உங்களுக்கு ரொம்ப அருகாமையிலேயே இருக்கிறார். நம்ப வேணும், விசுவாசிக்க வேணும், அருகாமையிலேயே இருக்கிறார். அதுவும் இல்லாமல் அந்த இதை உணர்றான் பாருங்கள், தூரத்தை உணர்றான். கர்த்தர்கிட்ட ரொம்ப தூரமாக இருக்கிறேன், கர்த்தர் எங்கேயோ தூரமாக இருக்கார், அவரை நோக்கி நான் கூப்பிடுறேன், என் இருதயம் தொஞ்சு போச்சு அப்படிங்கிறான். அதில் என்னன்னா, ஜெபம் என்ன பண்ணுகிறது, கர்த்தரிடத்துலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம், கர்த்தருடைய உதவி என்கிட்ட இல்லை, அவர் என்னை காண்கிறாரான்னு கூட எனக்கு தெரியல, என்னை பற்றி கரிசனை கொள்கிறாரான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்கள். அந்த நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணோம்னா அந்த ஜெபத்தின் விளைவாக அந்த ஜெபம் பண்ணிட்டு எந்திரிக்கும் போது அவர் நம்ம அருகாமையிலே இருக்கிறாரு, நம்ம எதிர்பாராத அளவுக்கு நம்ம கூட அவர் இருக்கிறார் என்பதை எப்போதும் உணர்வோம். ஜெபத்துக்கு அந்த ஒரு எஃபெக்ட் இருக்குது. நல்லா ஜெபிக்கிறவங்க அறிஞ்சிருக்கிறீங்க, அதை அனுபவிச்சிருக்கிறீங்க. அதை ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் போய் ரொம்ப மனம் கசந்து ஜெபிக்கும்போது, அப்படி ஜெபம் பண்ணும்போது, ஜெபிச்சு எந்திரிச்சு வரும்போது கர்த்தர் உங்கள் கூடயே இருக்கிறாருங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு உண்டாகிறது. அது ரொம்ப பெரிய ஒரு உண்மை. இது அப்படிப்பட்ட ஒரு ஜெபம். பூமியின் கடையாந்திரன்றது எங்கேயோ இல்லை, இவன் ஒரு டிஸ்டன்ஸை ஃபீல் பண்ணுறான். ப்ரேயர் அந்த டிஸ்டன்ஸை ஒன்றும் இல்லாமல் ஆக்குது. டிஸ்டன்ஸே கிடையாது, கர்த்தர் உன் கூடயே இருக்கிறார், நீ கர்த்தரோடே தான் இருக்கிற அப்படிங்கிற ஒரு உணர்வை அவனுக்கு தருகிறது. அதுதான் இங்கே நடக்குது ஜெபத்தில். சரி, 2ஆம் வசனத்தில் பாருங்கள் என்ன சொல்கிறான். பூமியின் கடையாந்திரத்திலிருந்து நோக்கி கூப்பிடுவேன், எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும். கண்மலைங்கிறது கர்த்தரை கண்மலைன்னு வர்ணிக்கிறது தாவீதுக்கு ரொம்ப சகஜமாக அவன் செய்கிற ஒரு காரியம். தாவீதின் சங்கீதத்திலலாம் பார்த்திங்கன்னா நிறைய வரும், கர்த்தரை கண்மலை கண்மலை கண்மலைன்னு நிறைய சொல்லுவான். குறிப்பாக நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம், சங்கீதம் 18 உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், ஒரு அற்புதமான ஒரு சங்கீதம். அதை பார்த்தப்ப அங்கே 4 முறை சொல்கிறான் கர்த்தர் கண்மலையாக இருக்கிறாருன்னு. 18ஆம் சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனத்தில் சொல்கிறான், கர்த்தர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகரும், என் தேவனும், நான் நம்பி இருக்கிறேன், துருகமும், என் கேடகமும், என் ரட்சணிய கொம்பும்
என் உயர்ந்த அடைக்கலம். பார்த்தீங்க, உயர்ந்த அடைக்கலம் மறுபடியும் அந்த பிக்சர் தான். இந்த வெள்ளம் காற்று எல்லாத்துக்கும் மறைவா உயர்ந்த அடைக்கலம், யாரும் தொட முடியாத அளவுக்கு அந்த உயர்ந்த இடத்துல அடைக்கலமாக வைக்கப்படுறது. அப்போ கர்த்தரை ஒரு ராக், கர்த்தர் என்னுடைய கண்மலைன்னு பார்க்குறது வந்து அவனுக்கு ரொம்ப சகஜம். காட் இஸ் மை ராக், கர்த்தரின் கண்மலை அப்படிங்கிறான். 2ஆம் வசனத்தில் அதுக்கு அடுத்தபடி 31ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா திரும்பி வருது. அது 31ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தரை இல்லாமல் தேவன் யார், நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார் அப்படிங்கிறான். தேவனை கண்மலைன்னு பேசுகிறான் பாருங்க. 46 பாருங்க, கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக. ஸோ கண்மலைங்கிறது தாவீதுக்கு ரொம்ப சகஜம். தாவீதின் சங்கீதங்களில் ரொம்ப சகஜமாக திரும்பி திரும்பி வருகிற ஒரு காரியம். ஏன் அப்படி அந்த கண்மலைன்ற பிக்சரை யூஸ் பண்ணுறான், அந்த மெட்டஃபார், மறுபடியும் அந்த உருவகம்? ஏன் கண்மலைங்கிறது அவனுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது? ஏன்னா அவன் ஓடிக்கொண்டிருந்த காலத்தில், குறிப்பாக சவுல் விரட்டிகிட்டு இருந்தப்போ, இராணுவத்தை வச்சு விரட்டுறான், இவன் ஒளியிறப்ப இந்த கண்மலைகள், யூதேயாவின் வனாந்திரத்தில் இருக்கிற கண்மலைகள் அவனுக்கு ஒளிந்து கொள்ளுகிற அற்புதமான இடங்களாக இருந்தது. பெரிய பெரிய மலைகள், அதில் எல்லா சந்து பொந்தும் அவனுக்கு தெரியும், எல்லா கேப்பும் அவனுக்கு தெரியும். எங்கே போனால் எந்த பொந்தில், எந்த கண்மலையில், எந்த கார்னரில், எந்த இருட்டில் போய் ஒளிஞ்சா யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு அவன் நல்லா அறிஞ்சு வச்சுருந்தான். அதெல்லாம் ஃபுல்லாக தேடி எல்லா இடத்துலையும் ஒளிஞ்சு பார்த்துட்டான். அவனுக்கு நல்லா தெரியும், யாருக்கும் தெரிகிறத விட அவனுக்கு நல்லா தெரியும். அந்த கண்மலை எவ்வளோ பெரிய ஒரு அடைக்கலமாக இருக்குது. வெளியே 1000 மழை பெய்யலாம், எத்தனை காற்று அடிக்கலாம், ஒன்று அடிக்கலாம், இந்த கண்மலைக்குள்ளே போயிட்டா அமைதி, அங்கே அற்புதமான ஒரு சேஃப்டி, எதுவும் தொட முடியாது. இது இடிஞ்சு உள்ள ஒரு கட்டடம் கிடையாது. இது வந்து அசையாத ஒரு கண்மலையாக இருக்கிறது. அங்கே தான் அவன் தியானிக்கிறான், அங்கே தான் கர்த்தர் அவனுக்கு ஒரு கண்மலைன்னு தெரியுது. அவன் அந்த கண்மலையை நம்பி இல்லை, இந்த கண்மலையை உண்டாக்குனவர் எப்படி இருப்பார்? இந்த கண்மலையை கல் அந்த மாதிரி பாறாங்கல் மாதிரி இருக்குது, அது ஒன்று யாரும் அசைக்க முடியாது. இதுவே எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இதை உண்டாக்குன தெய்வம் எவ்வளோ ஸ்ட்ராங்கானவர், அவர் என்னை காக்கிறார் என்கிற ஒரு உணர்வு அவனுக்கு உண்டாகிறது. அதன் மூலமாக தான் அப்படி அவன் எழுத ஆரம்பித்தான். இதில் வந்து அந்த கண்மலையை 2 விதமாக வர்ணிக்கிறான். எனக்கு எட்டாத உயரமான கண்மலைன்றான். எனக்கு எட்டாத உயரமான கண்மலை என்னன்னா, எனக்கு எட்டாதன்னா, அதாவது எனக்கு 1000 வழிகள் இருக்குது என்னை பாதுகாத்து கொள்ளுகிறதுக்கு, எனக்கு ஒளிகிறதுக்கு எனக்கு 1000 வழிகள் இருக்குது. ஆனால் கர்த்தர் வந்து அதை எல்லாத்தை காட்டிலும் ஒரு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். எனக்கு எட்டாது அது, ஆனால் என்ன அவர் அங்கே கொண்டு போய் வச்சுக்கிறார். எனக்கு எட்டாத உயர்ந்த கண்மலை அப்படின்னு கர்த்தரை வர்ணிக்கிறான். அது மட்டும் இல்லை, பாருங்க, அவன் ஜனங்கள்லாம் அவனை ஒரு கண்மலை மாதிரி பார்த்துருப்பாங்க. ஏன்னா அவன் பெரிய ஒரு போராளி, யுத்தத்தை ஜெயித்தவன், கோலியாத்தை கொன்னவன். ஆகவே அவனை பெரிய ஹீரோவாக பார்க்குறாங்க. நாட்டையே ப்ரொடெக்ட் பண்ணுறவனாக, ஒரு நல்ல ராஜாவாக அவனை காண்கிறார்கள் ஜனங்கள், அவனை கொண்டாடுகிறார்கள். ஜனங்களுக்கு அவன் ஒரு பெரிய ப்ரொடெக்டர் மாதிரி இருக்கிறான், அவன் ஒரு கண்மலை மாதிரி இருக்கிறான். ஆனால் இவன் வந்து கர்த்தரை தான் கண்மலைன்னு நினைக்கிறான். கர்த்தரை எட்டாத ஒரு கண்மலையாக, உயரமான ஒரு கண்மலையாக அவன் நினைக்கிறான். அவன் ஒரு நாளும் தன்னை கண்மலைன்னு நினச்சது கிடையாது. தனக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறாரு, எனக்கு எட்டாத ஒரு கண்மலை அப்படின்னு அப்படி தான் யோசிக்கிறான். 2வது அவன் சொல்கிறான், எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும்ன்றான். லீட் மீ டு த ராக், என்னை அங்கே கொண்டு போய் விடுன்றான். இதனுடைய அர்த்தம் என்ன? கொண்டு போய் விடுன்றதுனுடைய அர்த்தம் என்ன என்று பார்த்தீங்கன்னா, இதை எப்படி தான் விவரிக்கிறதுன்றது நிறைய பேருக்கு ஒரு குழப்பமாக இருக்குது. ஆனால் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் ரொம்ப அருமையான பிரசங்கியார், கற்பனை வளம் அவர்கிட்ட இருக்கிற மாதிரி எந்த பிரசங்கியார்ட்டையும் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு கற்பனை செய்யக்கூடிய ஒரு ஆள் அவர் சொல்கிறாரு, இந்த லீட் மீ டு த ராக்லாம் என்னன்றாரு சொல்கிறாரு. நம்முடைய ராக், நம்முடைய கண்மலை கிறிஸ்து. ஆனால் நம்ம யாருமே நாமளாக கிறிஸ்து வண்டையில் வந்துடுறது கிடையாது, நாமளாக அவரை கண்டுகொள்கிறது கிடையாது, நாமளாக வந்துடுறது கிடையாது. நாம் வருவதும் நம்மளால் வரவும் முடியாது. நமக்கு கிறிஸ்து தேவை.
ஆனால் அந்த கிறிஸ்துவண்டையில் வருவதற்கு நம்ம அங்கே கொண்டு வந்து விடுவதற்கு பரிசுத்தாவியானவர் தேவை அப்படிங்கிறார். அந்த பரிசுத்தாவியானவருடைய உதவி இல்லாமல் இந்த கன்மலைக்கு நம்ம வரவே முடியாது. ஏன்னா நமக்கு எட்டாத உயரம், அது நமக்கு எட்டாத உயரம். சொல்கிறாரு, நம்முடைய செத்து கிடக்கிற இந்த ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுக்கு பரிசுத்தாவியானவர் அவசியம். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, பாவத்தில் செத்து கிடக்கிறோம், நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய தேவையை நம்ம உணர வைக்கிறாரு. சித்தம் கொள்ளும்படியாக நமக்கு உதவி செய்கிறாரு. சித்தம் கொள்ளுகிற ஆற்றலை கடவுள் கொடுத்தாரு. ஆனால் பாவம் வந்து அதை என்ன பண்ணிடுச்சு, அதை அடிமைப்படுத்திடுச்சு. அதை சரியாக பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்தோம். பரிசுத்த ஆவியானவர் வந்து அப்படி ஒரு நல்ல தீர்மானத்தை எடுக்க, இயேசுவை விசுவாசிக்க, இயேசுவண்டையில் வர, அப்படி சித்தம் கொள்ள அவர் உதவி செய்கிறாரு. அது மட்டும் இல்லை, நாம் வந்து ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கும்படியாக, அவரை அண்டிக் கொள்ளும்படியாக நம்ம கொண்டு வர்றார் பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் சொல்கிறாரு, அவருடைய காலத்தில் கப்பல்கள் இங்கிலாந்து கரையோரத்தில் அந்த கற்பாறையின் மேலே போய் அடிப்பட்டு சுக்கு நூறாக உடஞ்சி, அந்த மெரினர்ஸ், அந்த கப்பலில் வேலை செய்கிற ஆட்கள் தப்புறதுக்காக அவன் எல்லாம் கப்பல் உடஞ்சி சுக்கு நூறு, இவர் 1800ஆம் ஆண்டுகள், எல்லாம் பழைய காலத்துக்கு அதை அந்த கப்பல்லாம் அவ்வளோ ஒன்றும் பெருசாக இதாக இருக்காது. சுக்கு நூறாக உடஞ்சி போச்சுன்னா, கற்பாறையில் அடித்து உடஞ்சிருச்சுன்னா, அப்புறம் அதிலேருந்து அவன் அந்த கற்பாறையின் மேலே பிடிச்சிக்கிட்டு எங்கேயாவது ஏறி தப்பிக்கணும். இந்த சீற்றத்துக்கு, கடலின் சீற்றத்துக்கு, அதனுடைய அலைக்கு, அதனுடைய புயலுக்கு எல்லாம் தப்பிக்கணும்னா அது மேலே பிடிச்சி ஏறணும். அவர் சொல்கிறார், ஏறுறதுனா ரொம்ப கஷ்டங்கிறாரு. ஏன்னா எல்லாம் ஈரமாக இருக்குது, வழுக்குது, பிசு பிசு ஒரு மாதிரி ரொம்ப வழுக்கிற ஒரு இடம், ஏறுறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்றாரு. சொல்கிறாரு, அங்கே எவனோ ஒருத்தன், இவங்க வந்து யாரை இப்படி அடிப்பட்ட ஆளுங்க வந்து ஏறுறதுக்குன்னே ஒருத்தன் அங்கே போய் என்ன பண்ணியிருக்கிறான், இந்த காலை வச்சு ஏறுற மாதிரி செதுக்கி இருக்கிறானா சொல்கிறாரு ஸ்பர்ஜன். ஒரு இடத்துல அங்கே நிறைய அந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லி, ஆக்சிடென்ட்ஸ் ஆகுதுன்னு சொல்லி, அப்படி ஆகிறவங்க அந்த கப்பலில் வேலை செய்கிறவங்க வந்து இதில் வந்து தஞ்சம் கொள்ளணுன்னா அங்கே போய் ஏறுறதுக்கு வசதியாக கால்கள் வச்சு ஏறுற மாதிரி செதுக்கி வச்சுருக்கிறான் அந்த கல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சிலர் வந்து கம்புகளை நட்டி வச்சுருக்குறாங்களாம், அதை பிடிச்சிக்கிட்டு ஏறுற மாதிரி மேலே ஏறி பாருங்க. ஏன்னா கீழே அடிக்குது, வந்து தண்ணி வந்து அடிக்கிற வேகத்தில் அங்கே நிற்க முடியாது, அடிச்சுட்டு போயிடும், அவ்வளோதான். இன்னும் அதுக்கு மேலே சிலர் வந்து அந்த கம்புகளுக்கிடையே செயினை கோத்து வச்சுருக்காங்க, அதை பிடிச்சிக்கிட்டு ஏறுறதுக்கு. மேலே ஏறி போய் உச்சிக்கு போகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இவர் சொல்கிறார், அதை சொல்லிட்டு சொல்கிறாரு, ஹவ் இன்ஃபினிட்லி ஹையர் தென் வி ஆர் இஸ் த சால்வேஷன் ஆஃப் காட். தேவனுடைய ரட்சிப்பு நம்மை காட்டிலும் எவ்வளோ உயர்ந்த காரியமாக இருக்கிறது, நமக்கு எட்டாத உயரமாக இருக்குது தேவனுடைய ரட்சிப்பு. வி ஆர் லோ அண்ட் கிரவுலிங், நம்ம கீழே கடந்து இங்கே பாடுபட்டு இருக்கிறோம். பட் இட் டவர்ஸ் லைக் சம் டால் கிளிஃப் ஃபார் above us. தேவனுடைய ரட்சிப்பு இங்கே நமக்கு எட்டாத உயரத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. திஸ் இஸ் இட்ஸ் க்ளோரி அண்ட் இட் இஸ் அவர் டிலைட் when we have once climbed onto the rock and claimed an interest in it. But while we are as yet trembling seekers, the glory and sublimity of salvation appall us, and we feel that we are too unworthy even to be partakers of it. என்ன சொல்கிறாரு, இதுதான் இதனுடைய மகிமை. என்னென்னா, தேவனுடைய ரட்சிப்பு வந்து ரொம்ப உயரமான எட்டாத உயரம் மாதிரி இருக்குது. நம்ம இங்கே கீழே கிடக்கிறோம், பாவத்தில் அகப்பட்டு இங்கே சிக்கிக்கிட்டு இந்த புயலில் கிடக்கிறோம் மாதிரி கிடக்கிறோம், சாக கிடக்கிற மாதிரி கிடக்கிறோம். இதனுடைய மகிமை என்னென்னா, ஏறிட்டோம்னா தப்பிச்சோம், ஏறிட்டோம்னா கவலை இல்லை. ஆனால் ஏறுற வரைக்கும் ஒரே பிரச்சனையாக இருக்குது, ஏறுறது தான் கஷ்டமாக இருக்குது. என்ன கஷ்டமாக இருக்குன்றான், ரட்சிப்பை குறித்து சொல்கிறார். என்ன சொல்கிறார், ரட்சிப்பு அங்கே இருக்குது, எட்டாவது உயரத்தில் இருக்குது. பாவி என்ன ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு என்ன தடையாக இருக்குது? அவன் நினைக்கிறான், என் பாவத்தை மன்னிப்பாரா, எனக்கு புது வாழ்வு தருவாரா, நான் திரும்ப ஆரம்பிக்க முடியுமா, என் வாழ்க்கை உருப்பட முடியுமா, நான் நல்லா வர முடியுமா, நான் சிறந்தவனாக மாற முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் வந்து அவனை அது ஏற முடியாமல் அந்த எட்டாவது உயரமாக அது ஆயிடுது. ரட்சிப்புங்கிறது எங்கெங்கேயோ இருக்குது, எனக்கு கிடைக்குமா, இது எனக்கு சாத்தியமா அப்படின்னு ஆயிடுறானா. ஏறுறது தான் கஷ்டன்றாரு. அங்கே தான் ஆவியானவருடைய உதவி தேவைன்றது. பாவியால் நம்ப முடியல, என்ன மன்னிப்பாரா, எனக்கு புது வாழ்வு தருவாரா, எனக்கு ஒரு புதிய எதிர்காலத்தை தருவாரா,
என் பாவங்கள் எல்லாரும் என்னை கழுவி என்னை புது மனுஷனாக மாற்றுவாரா, பழையவெல்லாம் ஒழிஞ்சு போயிடுச்சுன்ற மாதிரி நம்பவே முடியலையே. நம்புறதுக்கு தான் அவனுக்கு முடியல. அப்போ அவர் சொல்கிறாரு, hence we are led to cry for grace upon grace. கிருபையின் மேல் கிருபை உண்டாகும்படியாக நாம் வேண்டுகிறோம் ஆண்டவர். ஏன்னா நம்மால் நம்ப முடியல, அந்த உயரத்துக்கு ஏற முடியல. ரட்சிப்பை பெறுறதுக்கு அதை விசுவாசிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிரசங்கம் பண்ணுறாங்க, சொல்கிறாங்க வான்னு, ஆனால் விசுவாசிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. and to see how dependent we are for everything, not only for the Savior but for the power to believe on Him. அப்போ தான் நமக்கு விளங்குது அவருடைய உதவி எவ்வளோ தேவை. வெறும் ரட்சகர் இருந்தால் போதாது, அவரை விசுவாசிக்கிறதுக்கு நமக்கு உதவுகிறதுக்கு ஒரு ஆவியானவர் தேவை. அவரிடத்துல நம்ம கொண்டு வந்து விடுறதுக்கு ஆவியானவர் தேவை. வெறும் ரட்சகரை வச்சுட்டா போதாது, நம்ம கொண்டு வந்து நம்மளை ஊக்குவித்து, வா உன்னை சேர்த்துக்கொள்வார், உன்னை மன்னிப்பார், உன்னை புது மனுஷன் ஆக்குவார் அப்படின்னு நம்ப முடியாததை நம்ப வச்சு அந்த எட்டாத உயரத்துக்கு கொண்டு போய் விடுறதுக்கு ஆவியானவர் தேவைன்றார். சொல்கிறார், அந்த செதுக்கி வச்ச பாதம் வைக்கிற இடம் சங்கிலி கட்டி வச்சிருக்கிறது, அது மாதிரி தான் பரிசுத்த ஆவியானவர் பண்ணுறாரு. அந்த எட்டாத உயரத்துக்கு ஏறுவதற்கு, நம்ப முடியாத காரியத்தை நம்புவதற்கு, கர்த்தரை விசுவாசிப்பதற்கு, பழசெல்லாம் ஒழிஞ்சு போச்சு எல்லாம் புதுதா என்ன அப்படி ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு கர்த்தர் உதவுவார்ங்கிற ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேர், சில பேர்லாம் பாருங்கள், அதெல்லாம் நம்ப முடியாத ஆட்கள். அதெல்லாம் இயல்பாக அவங்களுக்கு வராது, சாதாரணமாகவே நெகட்டிவாக தான் இருப்பாங்க. நம்ப முடியாததை நம்புகிறாங்க. திடீர்னு எப்படி நம்புகிறாங்க? தான் தேவ ஆவியானவருடைய ஒரு வேலை. நம்ப முடியாததை நம்புகிறாங்க. நான் இன்றைக்கி விசுவாசித்தேன்னா நான் புது மனுஷன் ஆவேன் அப்படிங்கிறத நம்ப ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறாரு. நான் அந்த ஒருத்தன் தன்னுடைய மகனை கொண்டாடுறான் இல்லையா ஆண்டவர்கிட்ட, நான் இதை உனக்கு செய்ய முடியும், நீ நம்புகிறாய், விசுவாசிக்கிறாயான்னு கேட்குறாரு இயேசு. ஒரு பிசாசு பிடிச்ச மகனை கொண்டாடுறான் இல்லையா, அவன்கிட்ட கேட்குறாரு. அவன் சொல்கிறான், சோகமாக்கும் சீஷர்ட்டெல்லாம் கொண்டு போனேன், ஒன்றும் செய்ய முடியல, நீ சோகமாக்கும்னா இவர் சொல்கிறாரு, நான் அதை செய்ய முடியும், நீ நம்புறியா, விசுவாசிக்கிறியான்றாரு. நான் விசுவாசிக்கிறேன், ஐ பிலீவ் பட் ஹெல்ப் மை அன்பிலீஃப்ன்றான். நான் விசுவாசிக்கிறேன், இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் உதவி செய்யும். எப்படி இருக்குது பாருங்கள், அதுதான் அந்த நிலைமை தான் நிறைய பேருடைய நிலைமை. அப்படி ஆமாங்க, நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், சரிங்க வந்துட்டா மாறிடுவேன்றீங்க, ஆனால் கொஞ்சம் விசுவாசிக்க முடியாமலும் இருக்குது. விசுவாசிக்க வேணும்னு தெரியுது, விசுவாசிக்கிறேன், ஆனால் விசுவாசிக்க முடியாமலும் இருக்குது. அங்கே தான் ஆவியானவர் வர்றார், அங்கே தான் ஆவியானவர் உதவி செய்கிறார். இன்றைக்கி நல்லா சொல்கிறேன் கேளுங்க. இப்போ ரட்சிக்கப்படாத இருக்கவங்களை பற்றி சொன்னேன், அவங்களுக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட பிரச்சனையின் நேரத்தில், கஷ்டத்தின் நேரத்தில், வாழ்க்கையின் பல துன்பங்கள் நேரத்தில் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், இதிலேருந்து என்னை வெளியே கொண்டு வருவார், விடுவிப்பார், என்னை ஆசீர்வதிப்பார் நம்புறதும் நிறைய கஷ்டமாக இருக்குது. அதுவும் எட்டாத உயரம் மாதிரி இருக்குது. நம்ம அவ்வளோதான், இந்த புயலில் சிக்கி ஒன்றும் இல்லாமல் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அவ்வளோதான், மாட்டினோம், இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, ஏற முடியாது, இருக்குது உயரம் இருக்குது, ஏறனா தப்பிச்சிருவோம், ஆனால் ஏற முடியலையே அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது. நான் சொல்கிறேன், விசுவாசிகளுக்கும் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டவர்களும் தன்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையின் மத்தியில் கர்த்தரை விசுவாசிக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இங்கே வந்திருக்கிறவர் மட்டும் இல்லைன்னு வீட்டில் இருந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவர்கிட்ட வரல, என்னையா நீங்கள் சொல்கிறீங்க, உண்மையாக நான் பெரிய ஆளாக, நான் நல்லா ஆண்டவருக்குள்ளே வந்து நல்லா மாறிட முடியுமா, இது சாத்தியமா, எனக்கு சாத்தியமா, எனக்கு ஆகுமா அது அப்படிங்க? நான் சொல்கிறேன், ஆகும். ஆவியானவருடைய உதவி இன்றைக்கு நாடுங்கள். சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய் விடும், எனக்கு எட்டாத உயரத்துக்கு என்னை கொண்டு போய் சேர்த்தரலும். ஜெபம் பண்ணலாமா நம்ம? ஆண்டவர்கிட்ட இதுவரை வராதவங்க ஜெபம் பண்ண, ஆண்டவரே உண்மை விசுவாசிக்க எனக்கு உதவி செய்யும், என் வாழ்க்கை இன்றையோடு மாறட்டும், இன்றையோடு என் வாழ்க்கை புது வாழ்க்கையாகட்டும் கர்த்தாவே, உண்மை விசுவாசிக்க எனக்கு உதவும், இதுவரை விசுவாசிக்காத அளவுக்கு எனக்கு விசுவாசிக்க அந்த எட்டாத உயரத்தை எட்ட எனக்கு உதவி செய்யும் கர்த்தாவே அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. இன்னும் மற்றவர்கள், மற்ற கஷ்டத்தில் இருக்கிறவங்க, பிரச்சனையில் இருக்கிறவங்க, அல்லது
மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணணும்னு விரும்புகிறவங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்யும், நம்ப உதவி செய்யும், விசுவாசிக்க உதவி செய்யும். ஆவியானவரே சத்தியத்தை குறித்த வெளிச்சத்தை தாரும். மனதில் அவர்களுக்கு ஊக்கத்தை தாருங்க தாவே. உடைய வார்த்தையை பிடித்து கொள்ள விசுவாசிகள் உடைய வார்த்தையை விசுவாசிக்க, அதில் கவனம் செலுத்த, அதை காண அவர்கள் கண்கள் திறக்கப்படட்டும். ஊக்கமளியும் ஆண்டவரே அவளை நடத்துங்க தாவே. உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. இன்றைக்கு ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உம்மை விசுவாசிக்க விரும்புகிறவர்கள், உம்மண்டையில் வர விரும்புகிறவர்கள், 1000 கேள்விகள் இருக்கிறது, பல காரியங்கள் அவர்களுக்கு தடையாக இருக்கிறது. ரட்சிப்பு எட்டாத உயரம் போல் அவர்களுக்கு தெரிகிறது. ஆனால் ஆவியானவரே அற்புதமாக அவருடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆண்டவரே. அவர்களை கரம் பிடித்து நடத்தும். அவர்கள் ஏறி வருவதற்கு, எட்டாத அந்த உயரமான கன்மலை அடைவதற்கு, அந்த ரட்சிப்பை பெறுவதற்கு நீர் உதவி செய்வீராக. இயேசுவை இன்றைக்கு விசுவாசிப்பதற்கு உதவி செய்வீராக. ஏராளமான ஜனங்களை இயேசுவை விசுவாசிக்கிறது உதவி செய்வீராக. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு எல்லா திசைகளிலும் இருக்கிற ஏராளமான ஜனங்கள், கடவுள் ஒருவர் உண்டோ, எங்கே இருக்கிறாரா, என்னை நேசிக்கிறாரா, என்னை அன்பு கூறுகிறாரா, அவரிடத்தில் தஞ்சம் போக முடியுமா, என்னை காப்பாற்றுவாரா, என்னை ரட்சிப்பாரா, என் பாவங்களை மன்னிப்பாரா என்று கேட்கிறவர்கள் உம்மை அறிந்து கொள்ள உதவி செய்ய ஆண்டவரே. ஆவியானவரே அவர்களை நடத்தும். கொண்டு போய் விடுங்க தாவே. எட்டாத உயரமான அந்த கன்மலைக்கு அவர்களை கொண்டு போய் விடுவீராக, விடுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே அது நடக்கட்டும், நடக்கட்டும், நடக்கட்டும். எங்கும் நடக்கட்டும் கர்த்தாவே. நடக்கட்டும் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அநேகர் உம்மண்டையில் திரும்பட்டும். இன்றைக்கு திரும்புகிற நாளாக இது இருக்கட்டும். உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. அப்படியே விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். பல்வேறு இன்னல்கள், துன்பங்கள் மத்தியில், கஷ்டங்கள் மத்தியில், தேவைகள் மத்தியில் இருக்கிறவர்கள் அவளுக்காக ஜெபிக்கிறோங்க தாவே. உம்மை விசுவாசிக்க உதவி செய்வீராக. வசனத்தை குறித்த வெளிச்சத்தை தருவீராக. ஆழமான நம்பிக்கையை தருவீராக. உடைய வார்த்தையை பற்றி கொள்ள, அதை பிடித்து கொள்ள, அதன் மேலே விசுவாசத்தை வைக்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்று எழுதியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை அவர்கள் தருவீராக, தருவீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு எட்டாத உயர்ந்த கன்மலையின் மேல் என்னை கொண்டு போய் விடுவீராக. ஸ்தோத்திரங்கத்தாவே. தேவ ஆவியானவரே எங்களை நடத்துகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். இயேசு அண்டை கொண்டு வருகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். தேவனண்டையில் கொண்டு வந்து எங்களை சேர்க்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்துக்குள்ள எங்களை நடத்துகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரங்கத்தாவே. ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்தது 3வது 4வது வசனம். 3வது 4வது வசனத்தில் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் என்னவாய் இருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி ஒரு 4 உருவகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மெட்டஃபார்ஸ் தான். முழுக்க முழுக்க நிறைய உருவகங்கள் இருக்கிறது. கண்மலையே ஒரு மெட்டஃபார் தான். அப்போ 4 உருவகங்கள் எங்கே இருக்குது? அது 3ஆம் வசனத்தில் பாருங்கள். நீர் எனக்கு அடைக்கலமும், அடைக்கலம்னா ரெஃப்யூஜ், அது ஒரு உருவகம். சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமாய் இருந்தீர். துருகம்ங்கிறது ஸ்ட்ராங் டவர். ஸ்ட்ராங் டவர், பலத்த துருகம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் டவர். நான் உம்முடைய கூடாரத்தில், இந்த கூடாரன்றது இன்னொரு உருவகம். நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலம் தங்குவேன். உமது செட்டையின் மறைவில் வந்து அடைவேன். செட்டையின் மறைவுன்றது 4வது உருவகம். 4 உருவகங்கள். 1 அடைக்கலம், 2வது பலத்த துருவம், 3வது கூடாரம், 4வது செட்டைகளின் மறைவு, அவருடைய செட்டைகளின் மறைவு. இந்த 4த்தையும் பார்ப்போம். அற்புதமான உருவகங்கள். இதெல்லாம் பாருங்கள், நம்ம ஜெபிக்கிறதுக்கு உதவுது, கர்த்தரை நம்புகிறதுக்கு உதவுது, கர்த்தரை பற்றி யோசிக்கிறதுக்கு நம்ம உதவுது, கர்த்தர்னா என்ன அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு உதவுது. அடைக்கலம் என்கிறத யோசித்து பாருங்கள். இந்த அடைக்கலம்ங்கிற வார்த்தை நிறைய வருது பாருங்கள். 18ஆம் சங்கீதத்திலலாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 18ஆம் சங்கீதம் ஒரு அற்புதமான சங்கீதம். அதில் மறுபடியும் கர்த்தரை தன்னுடைய அடைக்கலமாக அங்கே சங்கீதக்காரன் வர்ணிக்கிறான். கர்த்தரை அடைக்கலாம்னு வர்ணிக்கிறான்.
அவரை கன்மலை என்றும் அடைக்கலம் என்றும் வர்ணிக்கிறத பார்க்குறோம். 2ஆம் வசனம் பாருங்கள். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் தேவனும் நான் நம்பி இருக்கிறேன் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த மறுபடியும் பாருங்கள், உயர்ந்த அடைக்கலம். மேலே போயிட்டா எதுவும் தொட முடியாது. உயர்ந்த அடைக்கலம். அதுக்கப்புறம் 62:7 இது சங்கீதம் 31:2 பாருங்கள். சங்கீதம் 31:2. சங்கீதம் 31:2. உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாக என்னை தப்புவியும். நீர் எனக்கு பலத்த துருகம், எனக்கு அடைக்கலமான ஆரணுமாயிரும். இப்படி நிறைய வருது. 62:7, 94:22 எல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அடைக்கலாம் அடைக்கலாம்னு தாவீதின் சங்கீதத்தில் நிறைய அது மாதிரி வாசிக்கலாம். கர்த்தருடைய அடைக்கலம். இதெல்லாம் எதை நினைவுபடுத்துகிறது? தாவீது சவுலிடத்திலேருந்து தப்பி ஓடும்போது இந்த கண்மலைகள்லாம் எப்படி அவனுக்கு அடைக்கலமாக இருந்தது அப்படிங்கிறத நினைவுபடுத்துகிறது. அடுத்த பிக்சர் என்னன்னா, அங்கே ஒளிஞ்சிட்டு இருந்தால அந்த கண்மலையில் ஒளிஞ்சிட்டு இருந்தான். அதனால் அதை நினைவுபடுத்துகிறது. அது அடைக்கலமாக வேலை செஞ்சது அவனை பாதுகாக்கிறதுக்கு. 2வது பலத்த துருகம்ங்கிறது என்ன? அடைக்கலாங்கிறது நீங்கள் ஓடி போய் வனாந்திரத்தில் ஓடி போய் மலைக்குள்ளே ஓடி போய் காட்டுக்குள்ளே ஓடி போய் அங்கே சந்து பொந்தில் அந்த மலைக்குள்ளே எங்கேயோ இருக்கிற ஒரு பொந்தில் போய் யாரும் பிடிக்க முடியாத இடத்துல போய் எங்கேயாவது ஒளிஞ்சிக்கலாம் ஒரு கேப்பில். ஆனால் ஸ்ட்ராங் டவர்ன்றது ஊருக்குள்ளேயே. அன்றைக்கு பட்டணங்களை சுற்றி ஒரு பெரிய செவர், மதில் சுவர் இருக்கும் பட்டணத்தின் பாதுகாப்புக்காக. அந்த செவுத்து மேலேயே ஒரு பெரிய டவர் வச்சுருப்பாங்க. அங்கேருந்து விரோதி வர்றதை பார்க்கலாம். வந்தால் அந்த விரோதி எதிர்கொள்கிறதுக்கு ஆயத்தமாயிடலாம். அவன் வந்து அட்டாக் பண்ணுறதுக்குள்ளே நம்ம ஆளுங்க ரெடி பண்ணி நம்ம அங்கே கோட்டை செவர் மேலே ஏறி அங்கேருந்து அவனை அடிக்கிறதுக்கு ரெடி ஆகலாம். அந்த மாதிரி ஒரு டவர்ன்றது ரொம்ப முக்கியம். ஸ்ட்ராங் டவர்ன்றது ரொம்ப முக்கியம் பாருங்கள். அப்போ அங்கே இருக்கிறவன் அவனும் தனியாக இல்லை, ஊரே அவன் பின்னால் இருக்குது, முழு இராணுவமே அவன் கூட இருக்குது. அவனும் தனியாக இல்லை, ஓடி போய் ஒளிகிறவன் கண்மலையில் அவன் ஓடி போய் ஒளிகிறவன் தனியாக ஒளிகிறான். இவன் வந்து ஊருக்குள்ளே இருந்துக்கிட்டு தன்னுடைய ஊரை காப்பாற்றுறதுக்கு இங்கேருந்து வேலை செய்கிறான். ஸ்ட்ராங் டவர், பலத்த துருகம். 3வது டென்ட்டு, அதாவது கூடாரம். கூடாரங்கிறது அந்த காலத்தில் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபெல்லாம் கூடாரத்தில் தான் தங்கினாங்க. வீடு கட்டல, கூடாரத்தில் தான் தங்கினாங்க. கூடாரவாசிகள் அவங்கெல்லாம் கூடாரத்தில் தான் தங்கினாங்க. இங்கே தங்குவாங்க, அப்புறம் கூடாரத்தை கழட்டுவாங்க, எடுத்துகிட்டு போவாங்க, இன்னொரு இடத்துல போட்டுக்குவாங்க, தங்குவாங்க. அப்படி தான் தங்கினாங்க. நம்ம அதை பற்றி வாசிக்கிறோம். தேவதூதர்லாம் வந்து சந்திக்கிறாங்க, அவங்கள கூடாரத்துக்கு கூட உட்கார வச்சு அவங்கள இலைப்பார வச்சு சாப்பாடு கொடுத்து எல்லாம் பண்ணுறாங்க. கூடாரங்கிறது வந்து ஒரு பெரிய பாதுகாப்புன்னு சொல்ல முடியாது. நிழலுக்கு வேணால் பாதுகாப்பாக இருக்கலாம், மழைக்கு வேணால் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கலாம். பட் அது வந்து ஒன்றும் விரோதிகள்கிட்ட நம்ம பாதுகாக்க முடியாது. ஏன்னா அதை கிழிச்சு எறிஞ்சிடலாம் கொஞ்ச நேரத்தில். அது ஒன்றும் பெரிய செவுறு கூட கிடையாது. அது ஒன்றும் பெரிய பாதுகாப்பு கிடையாது. இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்னா, இங்கே கூடாரம்னு சொல்லியிருக்கு இல்லையா, டென்ட்டுன்னு இங்கிலீஷில் வந்துருக்குது. இங்கிலீஷில் சில நேரத்தில் எப்படி மொழிபெயர்க்கிறாங்க சிலர், இல்லை இது வெறும் டென்ட்டு கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி வீட்டுக்கு வெளியே போடுற ஷாமியானா மாதிரி கிடையாது. இது டேபர்னாக்கிள். எந்த கூடாரம், சும்மா சாதாரண கூடாரம் இல்லை. நம்ம வீட்டு பக்கத்தில் கார் ஷெட்டு மாதிரி கூடாரம் போடுறோமோ அந்த மாதிரி கூடாரம் இல்லை. ஆசிரிப்பு கூடாரம் இருக்குது பாருங்கள், அதை சொல்லுது இது. ஆசிரிப்பு கூடாரம் மாதிரி ஒரு கூடாரத்தை சொல்லுகிறது இது. ஆசிரிப்பு கூடாரம் என்ன? தேவனுடைய பிரசன்னமே அங்கே தான் இருக்குது. அங்கே தான் மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது, தேவன் தங்கும் இடம் அது. அப்போ தாவீது வந்து ஏதோ ஒரு கூடாரத்தில் போய் மறைஞ்சிக்கிறேன், அங்கே எனக்கு பாதுகாப்பாக இருக்கும்னு நம்பல அவன். ஏன்னா அது சும்மா இது தர்பலின் ஷீட் அது, அந்த மாதிரி ஒரு செட்டப் அது. அது ஒன்றும் பெருசாக பாதுகாக்க முடியாது. ஆனால் தேவனுடைய பிரசன்னத்தில் போய் தாங்கன்னா அதை விட சிறந்த பாதுகாப்பு இருக்க முடியாது. எந்த ஆயுதமும் நம்மளை தொட முடியாது தேவனுடைய பிரசன்னத்தில் நம்ம தங்கினா. அதுதான் 27ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனத்தில் சொல்கிறான் இல்லையா, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனில் உள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். கர்த்தருடைய அங்கேயே போய் தங்கிடுறான்றான், அங்கேயே போய் ஸ்டே பண்ணிக்கிறான்றான், அதே வீடாக்கிறான்றான், அங்கே போய் அவர்கிட்டே தங்கிக்கிறான்றான்.
கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, இப்போ நம்ம இருதயத்தையும் அவருடைய ஆலயமாக்கிட்டார். அவரே வந்து இங்கே தங்கிடுறார். அப்போ டென்ட்டுங்கிறது அந்த மாதிரி ஒரு காரியத்தை சொல்லுகிறது. கர்த்தர் இன்னும் கிட்ட கொண்டாந்துருது, இன்னும் கிட்ட கொண்டாந்துடுறது. இது வந்து கர்த்தர் எங்கேயோ ஒரு கண்மேல தேடி ஓடணும், காட்டுக்குள்ளே ஓடி வனாந்திரத்தில் ஓடி எங்கேயோ ஒரு மலை மேலே ஏறி அங்கே போய் ஒளிஞ்சாதான் உண்டு, அப்படி கிடையாது கர்த்தர். இது வந்து கர்த்தருடைய பிரசன்னம் நீங்கள் இருக்கிற இடத்துலையே வந்து உங்களுடைய இருக்குது. ஆசரிப்பு கூடாரங்கிறது எங்கேயோ இருக்கிற டென்ட் இல்லை, அவர் வந்து நமக்குள்ளேயே வந்து வாசம் பண்ணுகிறார், நம்முடைய இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார். 4வது பிக்சர் பாருங்கள். 4வது பிக்சர் என்ன, உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். செட்டைகளின் மறைவுன்றது அண்டர் த ஷெல்டர் ஆஃப் அ மதர் பேர்டு. ஒரு தாய் கோழி என்ன பண்ணுது, தன்னுடைய குஞ்சுகளை சேர்த்துக்கிறது இல்லையா, குஞ்சுகளை சேர்த்துக்கிறது. இந்த ஹிட்லர் காலத்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று பார்த்துட்டு இருந்தேன் பாருங்கள். சுடுறாங்க இந்த யூதர்களை, அவங்க குடும்பமாக தப்பிச்சு ஓடுறதுக்கு பார்க்குறாங்க. ஒரு குடும்பம் நிறைய சின்ன பிள்ளைங்க, அந்த ஆளுக்கு ஒரு 6 பேர் சேர்ந்துட்டு போகிறாங்க. அதில் 2-3 பேர் சின்ன பிள்ளைங்க பாருங்கள். சுடுறப்ப இவங்கள நோக்கி சுடுறாங்க. அந்த ஆள் வந்து அந்த பிள்ளைகளை அரவணைச்சிக்கிட்டு அவர் கட்டி பிடிச்சிக்கிட்டு அவர் மூடிக்கிறார். தான் மேலே குண்டு வந்தால் பரவாயில்ல, பிள்ளைங்க மேலே விழுந்துடக்கூடாது. எங்கேருந்து வருது அந்த குணம்? கத்திரட்டுந்தான் வருது. நாம் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். தனக்கே தான் ஆனால் பரவாயில்ல, தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஒரு இடத்துல ஒரு பையனை அவனை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க யூதர்கள்னு சொல்லி. ஏன்னா இவங்க இப்போ எல்லாம் ஃபால்ஸ் பேப்பர்ஸ் வாங்கி வச்சுருக்கிறாங்க, யூதர்கள் இல்லைன்னு, போலண்டுக்காரங்கன்னு பேப்பர் வாங்கி வச்சுருக்காங்க. அதில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்குதான்னு பார்த்து யூதரான்னு கண்டுபிடிப்பாங்களாம். இப்போ அது கொடுத்த ஆள் சொல்கிறாரு, ஏப்பா உனக்கு வந்து நீ வளர்ந்த ஆள், உனக்காக சொல்லலாம், உனக்கு வந்து ஏதோ சிக்னஸ் இருக்குது அதனால பண்ண வேண்டியதாகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த சின்ன பையனும் நீயும் 2 பேரும் விருத்த சேதனம் பண்ணியிருந்தீங்கன்னா மாட்டிக்கிங்க, கொண்டுடுவாங்க கண்டிப்பாக அப்படின்றாரு. அதனால் அந்த பையனை கொண்டு போய் ஒரு காட்டுக்குள்ளே விட்டு வந்துடுவார் பாருங்க. ஒரு காட்டுக்குள்ளே தனியாக விட்டு வந்துடுவார். அவனை ஒரு பாலடைஞ்ச ஒரு வீட்டில் அவன் தனியாக கிடப்பான், மாதங்களுக்கு தனியாக இருப்பான். அந்த பையனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த பையன் இப்போ வளர்ந்து வயசான நாளாக இருக்கான். சொல்கிறான், அவன் எங்கள் அப்பா அம்மாலாம் என்னை கைவிட்டாங்கன்னு நினச்சேன் நான். அப்போ தான் நினச்சேன், நிறைய பேர் நம்ம ஆண்டவர் நம்ம கைவிட்டார்னு நினைக்கிறோம். அவங்க அப்பா அம்மா கைவிடல பாருங்கள். அவங்க அப்பா அப்புறம் தேடிட்டு வர்றாரு. 1 வருஷம் பொறுத்து அவனை வந்து கண்டுபிடிக்கிறார். ஒரு ஆர்ஃபனேஜில், யுத்தம்லாம் முடிஞ்சு போன பிறகு ஒரு ஆர்ஃபனேஜில் இருக்கிறான், அங்கே வந்து கண்டுபிடிக்கிறார். அவனை கண்டுபிடிச்சி அப்படியே அரவணைச்சிக்கிட்டு அவருக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். பையனை மறந்துடல அவர். அவனுடைய நன்மைக்காக அவனை தனியாக விட்டாராங்க. கூட இருந்தான்னா எல்லாம் சேர்த்தாங்க, அவனும் சாவான். எது வேணும்? எல்லாரும் சாகிறது வேணுமா, இல்லை எல்லாரும் தப்பிக்கிறது வேணும்? எல்லாரும் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி, அவனை தனியாக விட்டுறணும். காட்டில் யுத்தம் முடிகிறது ஸ்டேஜில் இருக்குது, முடிஞ்சிருச்சுன்னா எல்லாம் விடுதலை ஆகிடுவாங்க. அது வரைக்கும் அவன் பத்திரமா இருக்கணும். அதுக்காக அவனை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு, காட்டில் கொண்டு போய் விடுறாரு. அவனும் பொழைச்சிக்கிறான். அவனுக்கு பிறகு தான் தெரிய வருது, பெற்றோர் கைவிட்டுறல. சில நேரத்தில் நம்ம கூட அப்படி நினைக்கிறோம், கடவுள் என்னை கைவிட்டார் போல இருக்குன்னு. நான் சொல்கிறேன், கடவுள் கைவிடுறதே கிடையாது. சில நேரங்களில் நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய பாதுகாப்புக்காக, நம்முடைய பிரயோஜனத்துக்காக, அதுக்காகவே சில காரியங்கள் நடக்குது. நம்ம இப்போ பார்க்க மாட்டோம், அது பின்னாடி பார்ப்போம். எத்தனை பேர் கர்த்தரை நம்புறீங்க? கர்த்தர் நல்லவர் நம்புறீங்களா? அதனால தான் எப்போவுமே கர்த்தர் நல்லவர் என்பதை நம்பணும். அந்த தகப்பனுக்கே அவ்வளோ பெரிய ஒரு அறிவு இருக்குது, அவ்வளோ பெரிய ஒரு டிசிஷன், சரியான ஒரு டிசிஷன் எடுத்து அந்த பிள்ளைக்கு சொன்னால் விளங்குமாது? இந்த பிள்ளைக்கு சொன்னால் விளங்குறது கஷ்டம். சின்ன பையன், 12 வயசு பையன் அவன். அப்போ விட்டு போகிறாரு, விளங்காது. ஆனால் அந்த மனுஷன் விடுறாரு, போய் அங்கே இருந்துக்கான விடுறாரு. நான் வந்து உன்னை திரும்ப கூப்பிட்டு போவேன், அங்கேயே இரு அப்படின்றாரு. 1-2 நாளில் வந்துடுவான்னு நினைக்கிறாரு, வர முடியல. இன்னொரு ஊருக்கு கொண்டு போயிடுறாங்க அவரை, வர முடியாமல் போகுது. ஆனால் கண்டிப்பாக வர்றாரு, திரும்ப இவனை தேடிக்கிட்டு வர்றார். ட்ரெயின் எடுத்து அந்த வேறு நாட்டிலேருந்து தேடிக்கிட்டு வர்றாரு. விடுதலை ஆனவொடனே தேடிக்கிட்டு வந்து ஒரு ஆர்ஃபனேஜாக போய் தேடி கண்டுபிடிக்கிறார் அவனை எங்கே இருக்கிறான்னு. ஏன்னா அந்த யுத்தத்தில் ஆகப்பட்ட பிள்ளைகளெல்லாம் ஆர்ஃபனேஜுகளில் விட்டு வச்சுருந்தாங்க. ஒரு இடமா தேடி போய் முயற்சி எடுத்து கண்டுபிடிக்கிறாரு. என்ன தகப்பன் உள்ளம் பாருங்கள். கர்த்தர் நம்மளை மறந்துடல,
கர்த்தர் நம்ம நேசிக்கிறார், நம்ம அன்பு கூறுகிறார். சில நேரத்தில் விட்டார்ன்ற மாதிரி இருக்கும், விடவே இல்லை. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். எல்லாரும் ஜெபம் பண்ணுமா? இந்த 4 உருவகங்கள், அடைக்கலம், பலத்த துருகம், கூடாரம், செட்டையின் மறைவு, இதை யூஸ் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. இந்த உருவகங்களை பயன்படுத்தி ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். ஓ, இந்த பொல்லாத உலகத்திலே நடக்கிற எல்லா காரியங்களிலிருந்தும் எனக்கு அடைக்கலமாய் நீர் இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அடைக்கலமான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பலத்த துருகமான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா தீங்குக்கு விலக்கி காக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நித்திய பாதுகாப்பு உம்மூலமாக எங்களுக்கு உண்டு என்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஓ உமக்கு ஸ்தோத்திரம். நீரே எங்களுக்கு கர்த்தாவே கூடாரமாக இருக்கிறீர். உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடிக்கொள்ளுகிறீர். உம்முடைய பிரசன்னமே எங்களோடு கூட இருக்கிறது. ஓ உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிரசன்னத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஓ, நாங்கள் உணர்கிறோமோ இல்லையோ, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கிறது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீரே. எங்களோடு தான் இருக்கிறீர். கஷ்டமான சூழ்நிலை இல்லை. நீர் இல்லைன்னு தெரியும் போது கூட, ஒருவேளை கடவுளே இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியும் போது கூட எங்களுக்கு நம்புறதுக்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவனே, அப்படியே செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. ஓ, உம்முடைய செட்டையின் மறைவில் எங்களை வைத்து காக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கோழி தன் குஞ்சுகளை காக்கிறது போல எங்களை உம்முடைய செட்டையின் மறைவில் வைத்து கர்த்தாவினர் காக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அரவணைத்து கொள்ளுகிறவர், எங்களுக்காக ஜீவனையை கொடுத்தவர். ஓ, தீங்கு உமக்கு நேரிட அனுமதித்தீர், ஆனால் எங்களுக்கு நேரிட நீர் அனுமதிப்பது இல்லை. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்கத்தாவே. எங்களை காக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆல்ரைட், 5வது வசனம். தேவனே, நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர், உமது நாமத்துக்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எந்த சுதந்திரம்? தான் இந்த சுதந்திரம். கர்த்தர் நம்முடைய அடைக்கலமாக இருக்கிறார், பலத்த துருவமாக இருக்கிறார், கூடாரமாக இருக்கிறார். அவருடைய செட்டைகளில் நமக்கு அடைக்கலம் இருக்குது. அவர் நம்முடைய கண்மலையாக இருக்கிறார், உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். இதெல்லாம் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்குற சுதந்திரம். எத்தனை பேர் இந்த சுதந்திரத்துக்கு சொந்தக்காரர்கள்? எல்லோரும் கர்த்தரை துதிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற சுதந்திரத்துக்கு ஆமுக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய சுதந்திரம் நித்திய பாதுகாப்பு. இந்த உலகத்தில் மட்டும் இல்லை, நித்தியமாக எங்களை பாதுகாக்கிறீர். ஓ, இந்த உலகத்திலும் நித்தியத்திலும் எங்களை பாதுகாக்கிறீர். இம்மையிலும் மறுமையிலும் எங்களை காக்கிறீர். என்றென்றைக்கும் எங்களை காக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மரணம் கூட எங்களை உம்மிடத்திலிருந்து பிரிப்பதில்லை. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய கையிலிருந்து ஒன்றும் எங்களை பறித்து போட முடியாத அளவுக்கு எங்களை காக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நம்புகிற எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். 6-7 வசனங்கள், 6வது 7வது வசனங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வசனங்கள். ராஜாவின் நாட்களோடு நாட்களை கூட்டுவீர், அவர் வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும். திடீர்னு பார்த்தா செகண்ட் பர்சனில் எழுதியிருக்க மாதிரி இருக்குது. இவ்வளோ நேரம் அவர் தான் ஜெபம் பண்ணுறாரு. நான் உம்முடைய கூடாரத்தில் சதாகாலம் தங்குவேன், என் கூப்பிடுதலை கேளும், என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாரத்திலிருந்து உங்களை கூப்பிடுவேன், நீர் எனக்கு அடைக்கலாம். ஃபர்ஸ்ட் பர்சன் கூப்பிடுற சொல்கிறார் இல்லையா? அவரே ஜபிக்கிற மாதிரி தெரியுது. 6-7 வரும்போது செகண்ட் பர்சனில் போது பாருங்கள். வேற யாரோ இவருக்கு ஜபிக்கிற மாதிரி ஒரு தோரணை அங்கே வருது. இவர் ஜெபம் பண்ணுற மாதிரி இல்லை. ராஜாவின் நாட்களோடைய நாட்களை கூட்டுவீர், அவர் வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். அவர் தேவனுக்கு முன்பாக, அவர் எந்த ராஜா? அவர் தேவனுக்கு முன்பாக இன்றைக்கு நிலைத்திருப்பார், தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும் அப்படின்னு வேற யாரோ இவருக்கு ஜெபம் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்க, இது இந்த சங்கீதம் தாவீது தான் எழுதினார், ஆனால் 6-7 வசனம் மட்டும் வேறு யாரோ எழுதி நுழைச்சிருக்காங்க இங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால்
அது உண்மை அல்ல என்று தான் தெரிகிறது. பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா அது உண்மை அல்ல என்று தெரிகிறது. ஏன் சொல்கிறேன், மறுபடியும் அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா திருப்பி ஃபர்ஸ்ட் பர்சன்லேயே மாறுது. இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக. அப்போ யார் செலுத்திட்டு இருந்தது பொருத்தனையை? இவர் தான் செலுத்திட்டு இருந்தார். இப்படியே நான் செலுத்தும்படியான்னு எப்போ சொல்கிறாரு? இப்போ ஜெபம் பண்ணார். ராஜாவின் நாட்களோட நாட்களை கூட்டுன்னு ஜெபம் பண்ணார். வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக அவருக்கு இருக்கட்டும்ன்றாரு. தேவன் முன்பாக என்றென்றைக்கு அவர் நிலைத்திருப்பார், தயையும் உண்மையார காக்க கட்டளையிடும் ஜெபம் பண்ணார். இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றென்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். அப்போ அவர் தான் எழுதுகிறாரு. வேணும்னே அது செகண்ட் பர்சனில் போட்டார். அதை வேற ஒருத்தர் தனக்கு ஜெபம் பண்ணுற மாதிரி போட்டார். அது எதுக்குன்னா ஸ்டைலிஸ்டிக் எஃபெக்ட்ன்றாங்க. அது அப்படி சில நேரத்தில் அவங்க தங்களை பற்றி செகண்ட் பர்சனில் அப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. அதனால் அப்படி போட்டார். தன்னை பற்றியே தான் ஜெபம் பண்ணுற மாதிரி இல்லாமல், அவர் இஸ்ரவேலில் இருக்கிற ராஜா, அந்த ராஜாங்கிற ஸ்தானத்தில் அவருக்கு கர்த்தர் உதவி வேணும், நீடித்த நாட்களை தரணும், வருஷங்கள் தலைமுறை தலைமையாக இருக்கணும், அவரை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், தயையும் உண்மையும் அவரை காக்கணும் அப்படின்னு ஒரு அஃபிஷியலாக அவர் ராஜாவுக்காக ஜெபம் பண்ணுற மாதிரி இவர் ஜெபம் பண்ணுறாரு. தன்னை ராஜாவிலேருந்து வித்தியாசமாக காண்றாரு. தனக்காக அவரே ஜெபம் பண்ணுறாரு. ஆனால் அவர்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாருங்க. சரி, இதில் இன்னொரு காரியம் என்னென்னா, என்ன ஜெபம் பண்ணுறாருன்னு கவனிங்க. ராஜாவின் நாட்களோடைய நாட்களை கூட்டுவீர். இதை பார்க்கும்போது ஒன்றும் கஷ்டம் இல்லை. இதில் நீடித்த ஆயுஷ்காக ஜெபம் பண்ணுறான் போல இருக்குன்னு. ரொம்ப நாள் வாழணும், நிறைய காரியங்களை சாதிக்கணும், ஜெபம் பண்ணுறான். நல்லது தான், ஜெபம் பண்ணலாம். அதே மாதிரி கர்த்தர் அவனுக்கு நல்ல நீடித்த நாட்களை தந்தார். முதிர் வயதில் தான் செத்தான். ஒரு பெரிய கனவானாக எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றவனாக வாழ்ந்து கடைசியில் தான் அவன் இறந்தான். அதனால் அவன் இங்கே தன்னுடைய நாட்களை கர்த்தர் கூட்டி தரணும்னு ஜெபம் பண்ணுறான்னு சொல்கிறதுல தப்பு கிடையாது. அவர் வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்குன்றது கூட நான் லிட்ரலாக எடுத்துக்கிறதுக்கு ரெடி. ஏன்னு சொன்னால் சிலர் தலைமுறை தலைமுறையாக வாழ்கிறாங்க. அவங்க பிள்ளைகளை பார்க்குறாங்க, பேர பிள்ளைகளை பார்க்குறாங்க, பேர பிள்ளைகளுக்கு கல்யாணம் அவங்களுக்கு பிள்ளை பிறக்கிறத பார்க்குறாங்க, அவங்க கல்யாணம் ஆகிறத பார்க்குறாங்க. இப்படியெல்லாம் இருக்குது இல்லையா? சிலர் ரொம்ப நாள் வாழ்கிறாங்க. இதில் ஒரு 3-4 தலைமுறையை பார்த்துடுறாங்க. அப்போ தலைமுறை தலைமுறையாக இருக்கட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறதும் ஒரு பிரச்சனை இல்லை, லிட்ரலாக எடுத்துக்கலாம். அடுத்த லைன் பாருங்கள், அதுதான் அதை லிட்ரலாக எடுத்துக்க முடியாது. அந்த லைனு தான், அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். இந்த என்றென்றைக்கும்ங்கிறது ஃபார் எவர்னு வருது இங்கிலீஷில். அது என்ன? அது என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார்னா என்ன? அது தாவீதுக்கு கர்த்தர் ஒரு காலகட்டத்தில் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் தீர்க்கதரிசி நாத்தான் வேலை விட்டு ஒரு காரியத்தை வாக்கு பண்ணுகிறார். ஒரு அற்புதமான ஒரு பகுதி அங்கே. தாவீது சொல்கிறான், கர்த்தாவே எனக்கு நல்ல வீடு இருக்குது, உமக்கு தான் வெறும் கூடாரம், ஆசிரிப்பு கூடாரம்னு இருக்குது. அதனால் ராஜாவுக்கே இவ்வளோ பெரிய அரண்மனை கட்டியிருக்கேன் நான், உமக்கு நல்ல வீடு வேணாமா? நான் உமக்கு நல்ல பிரமாண்டமான, என்னை விட பிரமாண்டமாக உமக்கு கட்ட போகிறேன் அப்படின்னா. கர்த்தர் சொன்னார், அது கிடக்குது, நீ ஒன்றும் கட்ட வேணாம், எனக்கு நான் உன் வீட்டை கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வாக்கு போடுறார். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் அது வாக்கு பண்ணும்போது கர்த்தர் சொல்கிறார் 12-13 வசனத்தில். முழுசாக வாசிக்கல, நான் 12-13 மட்டும் வாசிக்கிறேன். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும்போது, அதாவது இவன் சாவுக்கு பிறகு என்ன ஆக போகுதுன்னு சொல்கிறார், நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகி உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். சாலமோனை பற்றி சொல்கிறார். கற்ப பிறப்பு, உன் கற்ப பிறப்பாகிய அவன் என் நாமத்துக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அதுவும் சாலமோனை பற்றி தான். அது ஓகே. அவன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்கப்படும். இங்கே என்றென்றைக்கும் பாருங்க, அங்கே தான் பிரச்சனை. என்றென்றைக்கும் அவனுடைய ராஜ்யத்தின் சிங்காசனத்தை நிலைக்க பண்ணுறதுன்றது என்ன? இதான் மெசியானிக் ப்ராஃபஸின்றாங்க. மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனம்ன்றாங்க. சங்கீதங்களில் தாவீதின் சங்கீதங்கள், பல சங்கீதங்கள் மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனம் அங்கே இருக்குது.
அந்த 61ஆம் சங்கீதமும் இதனால தான் மேசியாவின் தீர்க்க தரிசனம்ன்றாங்க. ஏன்னா அவன் தன்னை பற்றி ஜெபம் பண்ணிட்டே வர்றான், திடீர்னு டேக் ஆஃப் ஆகி இயேசுவை பற்றி சொல்லுகிறானாங்க, அதில் நுழைக்கிறான். அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார் அப்படின்னு மேசியாவை குறித்த அற்புதமான ஒரு தீர்க்க தரிசனம். அது எப்படி மேசியா வரப்போகிறார் அப்படிங்கிறத பற்றி ஒரு தீர்க்க தரிசனம் அது. அப்போ தாவீது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறான். அந்த சூழ்நிலையில் தான் வந்து ஜெபம் பண்ணுறான். வாழ்க்கை புயல் வீசுகிறது, வாழ்க்கையில் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறான். அவனுக்கு கர்த்தர் பல விதத்தில் ஆறுதலை தர்றாரு. உணர்கிறான் கர்த்தர் தான் அடைக்கலம், பலத்த துருகம், கூடாரம், சட்டையின் மறைவில் இருக்கிறான் அப்படின்றதெல்லாம் சொல்கிறான். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார்லாம் சொல்கிறான். அதனோட அந்த ஆறுதலை கர்த்தர் தரும்போது அதில் இன்னொன்று சேர்க்குறாரு, இயேசுவை கொண்டு வந்து நுழைக்கிறாருங்க. இயேசு தான் இந்த ஆறுதலுக்கெல்லாம் காரணராக இருக்கிறார். இதை சாத்தியமாக்குகிறவர் அவர் தான் அவரை கொண்டு வந்து அங்கே நுழைக்கிறார். ஆண்டவராக இயேசுவுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் ஆண்டவராக இயேசு இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. இயேசுவின் மூலமாக தான் சந்தோஷம், சமாதானம், இயேசுவின் மூலமாக தான் வெற்றி, அவருடைய கல்வாரி சிலுவையின் மூலமாக தான் ரட்சிப்பு, அதன் மூலமாக தான் பாவ மன்னிப்பு, அதன் மூலமாக தான் எல்லாம். அவருடைய ராஜ்யம் நம்முடைய உள்ளத்தில் வந்து அது நம்மை ஆளுகை செய்கிறது. அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் நாம் இல்லையா? கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரங்க தாவே, உடைய ராஜ்யத்துக்கு ஆமுக்கு ஸ்தோத்திரம். உடைய ராஜ்யம் எங்களுக்குள்ளே வந்திருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். ஏற்கனவே அந்த ராஜ்யம் எங்களுக்குள்ளே இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவே, நீர் எங்களை ஆளுகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். உடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் நாங்கள். தேவைகள் எல்லாம் இந்த ராஜ்யத்திலிருந்து சந்திக்கப்படுகிறது. இந்த ராஜ்யத்தில் குறைவில்லை. இந்த ராஜ்யத்தில் கர்த்தாவே எந்த விதமான குறைவும் இல்லை. இந்த ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ராஜ்யம், வெற்றிகரமான ஒரு ராஜ்யம். இந்த ராஜ்யத்தில் எங்களை வாழ வைத்தபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். இப்படி ராஜ்யத்தின் பிள்ளைகள் என்கிற அந்த உணர்வோடு வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. ஸ்தோத்திரம். அதுவே எங்களுடைய மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கட்டும். இந்த கடினமான உலகத்திலே நாங்கள் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தின் மூலமாக எங்கள் தேவைகள்லாம் சந்திக்கப்படுகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரங்க தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். கடைசியில் 8ஆம் வசனம், இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றென்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தரை துதிக்கிற துதி எப்போதும் இருக்குன்றான். இந்த தாவீதின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவனுக்கு செய்ததை கர்த்தர் நமக்கு செய்கிறார். அவனுக்கு கண்மலையாக இருந்தார், நமக்கும் கண்மலையாக இருக்கிறார். அவனை எட்டாத உயரமான அந்த கண்மலையின் மேலே கொண்டு போய் நிறுத்துகிறார், பாதுகாக்கிறார். நம்மையும் அவர் பாதுகாக்கிறார். அவர் நம்முடைய கண்மலையும் கோட்டையும் அடைக்கலமாய், துருகம், பலத்த துருகமாய் அவர் இருக்கிறார். என்ன அற்புதமான ஒரு காரியம். ஆகவே அவரிடத்தில் வர்றோம். வாழ்க்கையில் பிரச்சனையா, சவால்களை சந்திக்கிறோமா, கஷ்டங்களை சந்திக்கிறோமா, நமக்கு ஆறுதலுக்கு துணைக்கு யாரும் இல்லையா, கர்த்தரிடத்தில் திரும்புவோம். கர்த்தர் நம்ம கூடயே இருக்கிறார், நமக்காக இருக்கிறார், நம் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தரிடத்தில் திரும்புவோம். சங்கீதக்காரனை போல நாம் சொல்லுவோம், என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம் ஜெபிப்போம். நாம் ஜெபத்தில் இறங்குவோம். எனக்கு யாரும் இல்லை, எனக்கு துணைக்கு யாரும் இல்லை, எனக்கு ஆறுதலுக்கு யாரும் இல்லை, என்னை யாரும் விசாரிக்கலை, அதெல்லாம் விடுங்க. யாரும் விசாரிக்க வேண்டியதில்லை. கர்த்தர் நமக்கு இருக்கிறார். கர்த்தரிடத்தில் திரும்புங்க. நான் சொல்ல கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. வாழ்க்கை ரொம்ப சஞ்சலமாக இருக்கும்போது, மனசு கஷ்டமாக இருக்கும்போது கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, நீர் என் கோட்டை, என் அடைக்கலம், நான் நம்பி இருக்கிறவர், பலத்து துருகம், உடைய செட்டையின் கீழே என் அடைக்கலம் போக வைத்திருக்கிறீர். உடைய பிரசன்னத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இது என்னுடைய பாக்கியம் அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறேன், அந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ளே
கர்த்தர் உங்கள் கூடயே இருக்கிறார் என்பதை உணர்வீங்க. தலை நிமிர்ந்துரும். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, என்னை கைவிடாத தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இது ஒவ்வொருடைய அனுபவமாக மாறட்டும். ஜனங்கள் வீடுகளில் ஜெபிக்கும்போது இதை அனுபவித்து ருசித்து பார்க்கட்டும் கர்த்தாவே. ஜெபம் எப்படி கிரியை செய்கிறது என்பதை ருசித்து பார்க்கட்டும். கர்த்தர் எங்கேயோ தூரமாக போயிட்டாரு, என்னை கைவிட்டார்னு நினைக்கிறவங்க கூட ஜெபத்தின் மூலமாய் இந்த நெருக்கத்தை உணரட்டும். ஜெபம் அவர்களுக்கு கர்த்தர் எவ்வளவு அருகாமையில் இருக்கிறார் என்பதை உணரச் செய்யட்டும். கர்த்தர் எட்டாத தூரத்தில் இல்லை, அருகாமையில் இருக்கிறாரு. ஆவியானவர் எங்களை அந்த கர்த்தரிடத்திலே கொண்டு வந்து சேர்த்து விட்டார். அவர் எங்களுக்குள்ளேயே வாசமாக இருக்கிறார், எங்களோடையே இருக்கிறார். எங்களை கைவிடாத தேவன் என்பதை உணரச் செய்வீராக. ஒவ்வொரு ஜெப வேளையும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவமாக இருக்கட்டும். மக்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது அவள் பெறட்டும் கர்த்தாவே. ஆசீர்வதிப்பீராக. எங்களுக்கு எட்டாத உயரமான கண்மலையின் மேலே எங்களை கொண்டு போய் வைக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு எல்லா மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.